வணக்கம். நான் உங்க விஜய் தனுஷ். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு தோணுன ரிவ்யூ, படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸா எனக்கு என்னென்ன தோணுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சொர்க்கவாசல் இந்த படத்தோட டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 hours 15 minutes, 2.25 மணி நேரம். ஒரு நல்ல டியூரேஷன் தான். இது வந்து ஆக்ஷன், டிராமா, ஃபேமிலி, எமோஷன் எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, ஒரு ரியலிஸ்டிக் கமர்ஷியல். வெற்றிமாறன் படங்கள்ல எப்படி கமர்ஷியல் மூவியா இருந்தாலுமே ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி போகும், அந்த மாதிரி படம் தான் சொர்க்கவாசல். இந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத். இவர் வந்து ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்றேன் போக போக. அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கருணாஸ் நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு, நட்டி சூப்பரா நடிச்சிருக்காரு, சானியா ஐயப்பன் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, 1999ல மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில நடக்கிற சில இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான், உண்மையான இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ஜெயில நடக்கிற ஒரு கலவரம், அந்த கலவரத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஆடிங் டு தட், படத்துக்காக ஆடிங் டு தட் பாயிண்ட் என்ன பார்த்திருக்காங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி ஒரு கேரக்டர் வந்து உள்ள வராங்க, எந்த தப்பும் செய்யாம ஒரு கொலைக்காக உள்ள வராங்க. உள்ள வந்து அந்த கலவரத்துக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் என்ன கனெக்ட் ஆகுது, கடைசியில ஆர்ஜே பாலாஜியோட லைஃப் எப்படி போகுது, அவரோட ஃபேமிலி எல்லாமே, நிறைய டிராமாஸ், அவருக்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. ஸோ அது ஆர்ஜே பாலாஜி வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்து படத்தோட கதையாவே இருக்கு. செல்வராகவன் சொல்ல மறந்துட்டா, செல்வராகவன் சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. செல்வராகவன் கேத்த ஒரு ரோல்னு சொல்லலாம் இந்த படத்துல. கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டீடைல்டா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வராங்க, வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாதான் ஒரு கேரக்டர்ஸ் எப்போ வந்து ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே. படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ பாத்தீங்கன்னா, ரைட்டிங் ப்ராப்பரா இருந்தாலும், ஸ்கிரீன் பிளே ப்ராப்பரா இருந்தாலும் மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி வந்து டேரக்டர் வந்து சூப்பரா எல்லா கேரக்டருக்கும் செமையா ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காரு. அதே ஒரு சில நேரத்துல மைனஸா போயிடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே செம எலிவேஷன் கொடுத்துட்டு ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் இன்னும் கொஞ்சம், அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ. எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப டீடைல்டா இருந்துட்டு ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் மட்டும் அங்கங்க ஒரு இக்கு வச்ச மாதிரியே இருந்துச்சு. பட் மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, செகண்ட் பார்ட் எடுத்தா அங்கெல்லாம் ரிவீல் பண்ணலாமோன்ற மாதிரி ஒரு ஷேடோலயே வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் மட்டும். அது மட்டும் தான் அங்கங்க புரிஞ்சுக்க முடியாம போச்சு. மற்றபடி எல்லா கேரக்டரோட டெப்த்தும் நமக்கு தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. ஆர்க், எல்லா கேரக்டரோட ஆர்க்குமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியும் பார்க்கலாம். ஏ ரேட்டட் படம் யாரும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா வைலன்ஸ்க்காக தான் ஏ ரேட்டட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. நிறைய ஆக்ஷன்ஸ் படம் இப்போ வருது. அதெல்லாம் தாண்டி ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ண ஜெயிலுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நல்லா ப்ராப்பரா சொல்லியிருந்தாரு. நம்ம வடசென்னை படத்துல பார்த்துப்போம் ஜெயில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றது. அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் ஜெயிலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அந்த ட்ரக்ஸ் அதெல்லாமே தான் வருது. பட் இருந்தாலும் இதுல ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போயிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, அந்த ஒரு ஜெயிலே வந்து செல்வராகவன் கண்ட்ரோல்ல இருக்கு. எப்படி வந்து அவர் ஒரு நல்லவரா ஒரு ஸ்டேஜ்ல மாறுறாரு. அவரு வந்து காட் பத்தி ஒரு பிலாசபி வருது. மேக்கிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எங்க லேக் ஆச்சு நான் ஃபீல் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாமோ. அங்கங்க சொன்னாங்க, பட் இருந்தாலுமே வந்து இது ஏன் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆர்ஜே பாலாஜி இதை பண்ணிருந்தா நல்லா இருக்குமே, அவர் சொல்லியிருக்கலாமே உண்மையை அப்படின்ற மாதிரி எல்லாம் சில தாட்ஸ் வந்துட்டு போச்சு. மேபி வந்து அது டேரக்டரோட டச்சா இருக்கலாம். பாக்குறப்ப எனக்கு லைட்டா அது ஃபீல் ஆச்சு. குறிப்பா ஆர்ஜே பாலாஜி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு முந்தின படங்கள் ஆர்ஜே பாலாஜி வந்து இன்னும் கொஞ்சம் நடிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனா சொர்க்கவாசல் படத்துல அவர் கேரக்டரை ரொம்ப நெயில் பண்ணிட்டாரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு ஆக்டர்னு இதுல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. நிஜமா அவருக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிளேசஸ் காத்திருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல. ஏன்னா வந்து ஒரு ரைட்டிங் ப்ராப்பரா இருக்கு இந்த படத்துல. ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே செமையா இருந்துச்சு. அது நல்லா இருந்தாதான் படத்துக்கு வந்து கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியன்றது வந்து எப்பயுமே அதுதான் ஜெயிக்கும். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா நம்ம ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அந்த வகையில இந்த படத்தோட கண்டென்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா சொல்லிட்டாரு. சொர்க்கவாசல் ஓவராலா சொன்ன போனா ஒரு குட் மூவி. கொஞ்சம் அங்கங்க கவனம் செலுத்திருந்தா இன்னும் படம் வேற லெவலில் வந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொர்க்கவாசல் படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.